இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாட்டு பப்பாளி மரங்க. சில இடங்கள்ல நாட்டு பப்பாளி பழம் வந்து விற்பாங்க. அது டேஸ்ட்டா இல்லாததுக்கு காரணம் வந்து பக்கத்துல ஆண் மரம் இல்லாதது தான். இப்போ பப்பாளிய பொறுத்தவரையும் ஆண் மரம், பெண் மரம், ஆணும் பெண்ணும் சேர்ந்த மரங்களும் இருக்கு. அதில வந்து ஆண் பூக்களும் பூக்கும், பெண் காய்களும் பிடிக்கும். அது ரொம்ப ரேருங்க. இப்போ நம்ம தனித்தனி மரத்த தான் பார்க்குறோம். இப்போ அந்த ஆண் மரம் இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு பெண் பூக்கள் வந்து நல்லா மகரந்த சேர்க்கை நடந்து, பிஞ்சுகள் வந்து நல்லா பெருசாவும், விதைகள் நல்லா இருந்து டேஸ்ட் இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாருங்க, ஆண் மரம் இல்லாதனால காய்கள்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாவும், நம்மளுக்கு பிஞ்சு பிடிக்காமயே பூக்கள் வந்து உதிருது. இப்போ நம்ம பப்பாளிலேருந்து விதை எடுத்து நம்ம போடும்போது, அதில வந்து முக்காவாசி வந்து ஆண் மரமாவும், கால்வாசி வந்து பெண் மரமாவும் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில வந்து ஒரு மரத்த மட்டும் ஆண் மரத்த நீங்க வச்சுக்கிட்டு, மத்த மரத்தெல்லாம் வெட்டிடுங்க. ஒரு 20 பெண் மரத்துக்கு ஒரே ஒரு ஆண் மரம் இருந்தா போதும் நமக்கு. மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு. இல்ல பரவலா நீங்க நெறைய இடத்துல பப்பாளி மரங்கள் இருக்குன்னா, ஒரே ஒரு ஆண் மரம் இருந்தா போதுங்க உங்களுக்கு. ஏன்னா நெறைய பூக்கள் வந்து தினமும் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம கடையில காசு குடுத்து வாங்குறதுக்கு பதில் நம்ம வீட்ல வந்து ஒரு 2, 3 மரம் இருந்துட்டா போதும். அந்த வருடம் முழுக்க நம்மளுக்கு பழம் இருந்துகிட்டே இருக்குங்க. இப்ப பாருங்க, இந்த பழம் பாருங்க. நம்ம கடையில வாங்குறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். எவ்ளோ விதைகள் இருக்கு. இந்த கலரே வந்து சொல்லுது. இது எவ்ளோ வந்து டேஸ்ட்டா இருக்குன்ட்டு. நம்மகிட்ட வந்து 2 வெரைட்டி இருக்கு. இது நல்லா வந்து இனிப்பா இருக்க வெரைட்டி நல்லா திகட்டும். இப்ப இதோட விதைகளும் வந்து நம்மகிட்ட இருக்குங்க. நீங்க வந்து வேணுன்றவங்க WhatsAppல ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது தவிர்த்து நெறைய நாட்டு விதைகளும் இருக்கு. கேட்லாக் இருக்கும். பார்த்துட்டு கொரியர் மூலியமா உங்க வீட்டுக்கும் வந்து விதைகள் வந்து வருங்க. இப்ப இந்த வெரைட்டி பாருங்க. இது வந்து கொஞ்சம் இனிப்பும், புளிப்புமா இருக்கும். ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு வந்து குடுத்தாங்க. மதுரையிலேருந்து எடுத்துட்டு வந்து. இது வந்து கொஞ்சம் திகட்டவே திகட்டாது. நல்லா புளிப்பா, நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க.